லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. லால் சலாம் படம் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து மிக பெரும் வெற்றி படமாக எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் சறுக்கலாக தான் போனது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு சின்ன பகுதியோட ஹார்ட் டிஸ்க் வந்து காணாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் சரியாக போகலை, இன்னுமே பார்த்தீங்கன்னா ஓடிடியிலும் இந்த படம் விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேலோட டைரக்ஷனில் இப்போ வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஜெய்பீம் எடுத்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஜெய்பீம் போலவே ஒரு சமூக கருத்துள்ள படமாக்கப்பட்டு வருது. அதாவது சில நடக்கிற ஸ்கேம்ஸ் என்னென்ன, அது மட்டும் ஸ்கேம்ன்றதை வெளிக்கொணரும் படமாக தான் இந்த படம் இருக்கும். சூப்பர் ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அழுத்தமுள்ள ஒரு ரிட்டையரான போலீஸ் அதிகாரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதாவது ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. சூப்பர் ஸ்டாரோட கம்பேக்காக அமைஞ்ச படம் அது. நெல்சன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு, அனிருத் மியூசிக் போட்டிருந்தாரு. மேலும் இந்திய உலகின் சூப்பர் ஸ்டார் மோஹால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திரமே நடிச்சிருந்தாங்க. தமன்னா ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தான் வேட்டையன் படம் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் விரும்புறதுனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய முக்கிய நபர்களை இந்த படத்தில் இறக்குறார். இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிக்க போறாரு. கூலி படமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படமாக தான் உருவாக போகுது. இப்போ வேட்டையன் படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக பாடியிருக்காராம். அனிருத்தும் கூட சேர்ந்து பாடியிருக்காராம். அதாவது காவாலா பாட்டு எந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டாச்சு, உக்கும் பாட்டு எந்த அளவுக்கு ஹிட்டாச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டும் ஹிட் ஆகணுன்றதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அனிருத்தும் சேர்ந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக பாடியிருக்காங்களாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்ட்ரோ சாங்காக இருக்க போதாம். இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து அனிருத்தும் ஒரு சின்ன ஸ்டெப் போட்டிருக்காராம். அந்த ஸ்டெப்பு பார்க்க தான் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆவலோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது கள்ளச்சாராய பிரச்சனை தான். இந்த எரிசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. இதற்கு தமிழக அரசு தான் முக்கியமான காரணம் என்றதை வன்மையாக சாடியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதற்கு தமிழக மக்கள் தான் பார்த்தீங்கன்னா தீர்வு காணணும். அரசு வந்து தீர்வு காணணும் பார்க்கறது அது முட்டாள்தனம். அரசால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிவாரணம் கொடுக்குற தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நிவாரணம்ன்றது அவங்க என்ன பெரிய இராணுவ வீரர்கள் என்ன, அவங்க குண்டடிப்பட்டுட்டு இராணுவத்தில் இறந்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க? எரிசாராயம் குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எரிசாராயமே விற்காத அளவுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த தமிழக அரசு இருக்கணுன்றதை வேண்டுகோள் வச்சிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொன்னதை எந்த மாதிரி பார்க்குறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகான்